சார், இப்போ இந்த ஒரு அறிக்கை என்பது அடுத்த கட்டமாக எதை நோக்கி போகும்? இது ஐநா செப்டம்பர் மாதம் இந்த வரக்கூடிய நாட்களில் யூஎன் ஜெனரல் அசம்பிளி நடக்க போகுது. அதில் வந்து விவாதிக்கப்படுமா? இதுக்கு அமெரிக்கா எப்படி ரியாக்ட் பண்ணணும்? மற்ற நாடுகள் எல்லாம் இந்த ஒரு அறிக்கையை கொண்டு இஸ்ரேல் மீது அதிகம் அழுத்தம் கொடுத்து போரை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் அங்கே வந்து எப்படி சார் இருக்கு? இஸ்ரேல் மேலே பெரிய அழுத்தமெல்லாம் யாரும் கொடுக்க முடியும்லாம் எனக்கு தோணலை. அதனால் மேலை நாடுகள் நிறைய எவ்வளவு அழுத்தம் தர முடியுமோ தந்துட்டாங்க. இதை வந்து நிறுத்தக்கூடியதுக்கு ரெண்டு வழி தான் இருக்குது. ஒன்று, நம்ம அதிபர் ட்ரம்ப் அவர் முடிவெடுத்தால் இதை நிறுத்திடலாம். அவர் நெத்தன்யாவை கூப்பிட்டு போகிறோம், ஏன்னா இதை நிறுத்திடு அப்படின்னு சொன்னால் நின்றுடும். இன்னொன்று, ஹமாஸ் வைத்திருக்கிற பிணை கைதிகளை அவர்கள் தந்துவிட வேண்டும். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சடலங்களையும் ஒப்படைத்து விட வேண்டும். ஒரு 30 சடலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதையும் கொடுத்துடணும். இது 2. மூன்றாவது, ஹமாஸ் இன்னும் கொஞ்சம் முன்ன வரணும். முன் வந்து என்ன சொல்லணும்னா, நாங்கள் ஆயுதம் தாங்கிய போரை வந்து இப்போதைக்கு நிறுத்தி வைக்கிறோம், அல்லது தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு அவங்க ஒத்துக்கணும். அவங்க இப்போ வந்து நிரந்தர போர் நிறுத்தத்துக்கு தான் வந்து அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆயுதங்களை எல்லாம் அவர்கள் கீழே போட்ட பிறகு அவர்களை ஒன்றுமில்லாமல் அழித்து விடுவார்கள் இந்த இஸ்ரேலியர்கள்னு அவங்க நம்புகிறாங்க. அதுதான் நடக்கும். அதனால் தற்காலிகமாக தங்களுடைய மக்களே இல்லாமல் அப்புறம் யாருக்காக சண்டை போட முடியும் இல்லையா? இது வந்து எனக்கு இலங்கை மாதிரியே தோணுது அங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது. அதனால் நாம் வந்து இலக்க மறந்துடக்கூடாது. இந்த மக்களுக்காகத்தான் அவர்கள் போரிடுகிறார்கள். இந்த மக்கள் இவ்வளவு பெரும் துயரத்திற்கு நீங்கள் செய்த செயலால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ன. அப்போது இதை வந்து முடிவு கொண்டு வர்றதுக்கு ஹமாஸ் தரப்பிலிருந்து என்ன பெரிதாக அவர்கள் இதுவரை வழங்கி இருக்கிறார்கள் என்பது எனக்கு, நான் அந்த ஏடுகள் எல்லாம் படிக்கிறேன், பல வெளியில் அவர்களை பற்றி அந்த பேச்சுவார்த்தைகளை பற்றி வரக்கூடிய தகவல்களை படிக்கிறேன். எனக்கு தெரியல பெருசாக. ஏன்னா கத்தார் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு சுமூகமான ஒரு தீர்வு வரணும்ன்ட்டு நினைக்குது. எகிப்தியர்கள் நினைக்கிறார்கள், எல்லாம் நினைக்கிறாங்க. அமெரிக்கர்கள் அவர்கள் ஒரு அழுத்தம் தராங்க. இருந்தாலும் இஸ்ரேலுக்கு ஒரு 90-95% பங்கு இருந்தாலும் கூட இந்த போரை நிறுத்தாமல் இருப்பதற்கு ஒரு 5% பங்கு ஹமாஸுக்கு இருப்பதாக நான் எண்ணுகிறேன். அவர்கள் இந்த பிணை கைதிகளை தந்து விடுவது, அந்த சடலங்களை தந்து விடுவது அவர்களுக்கு இந்த இஸ்ரேலியர்கள் தரப்பிலிருந்து ஒரு தார்மீக ரீதியான ஒரு அடிப்படை நியாயம் இருப்பதாக இஸ்ரேலியர்கள் மத்தியில் சில பேர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அது நின்று போயிடும். சரிப்பாண்ணா, அதை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்.